நான் இட்லி உப்புமா செஞ்சாவே எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி உப்புமாவை என்னோடய செய்முறையில் பார்க்கலாம் வாங்க. சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, துருவிய இஞ்சி 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து கலரி விட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை அதோடு சேர்த்துட்டு 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம், துருவிய ஒரு கேரட்டு, ஒரு குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்து அதோடு வதக்கி விட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து அதையும் அதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கும் போது நமக்கு காயெலாம் நல்லா வெந்துடும். இந்த டைமில் உதிர்த்தி வச்சுருக்க இட்லியை அதோடு சேர்த்து அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி கலரி விட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுட்டே இருந்தால் நமக்கு இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். எனக்கு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.